திமுக வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், ஃபீல்டில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இல்லை இல்லை அதிமுக இந்த பக்கம் வீக்காக இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷனையும் இங்கே வந்து அவங்க சொல்லிட்டே தானே இருக்காங்க. இதை மக்கள் எப்படி களத்தில் புரிஞ்சுக்கிறாங்க? அப்படிங்கிறது மீடியா வழியா எப்படி வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அதை பத்தி புரியவே இல்லை. திட்டமிடப்பட்டு அதற்காக பெரும் தொகை, நான் சொல்றதுக்கு நானே பொறுப்பாகிறேன். ஒரு மாதத்துக்கு 5 கோடி ரூபாய் கையூட்டு கொடுக்கப்பட்டு யூடியூப்லயும் சோசியல் மீடியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் தனக்காக ஒரு பிரச்சார படையை வந்து 3ஆம் தர படைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை இறக்கி விட்டு உங்க சாதனையை பத்தி சொல்லுனா சொல்றதுக்கு எங்க சாதனைன்னு எது இல்லை, வேதனை தான். அதிமுகவுல பிரச்சனை ஆகி போச்சு, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு பிரச்சனை. இந்த அதிமுகவுல பழனிசாமி இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறது 8 மணிக்கு தானே எந்திரிச்சாராம், இன்னைக்கு ஏதோ சிவந்த முகத்தோடு காணப்பட்டாராம்னு தரம் தாழ்ந்து இந்த ஒரு 70-80 ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஒரு தரம் கெட்டு மீடியா போனதில்லை. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மீடியாவையும் கோடி மீடியா அப்படிம்பாங்க தன்னுடைய மடியில வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்துறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அதே மாதிரி ஒரு ராசியான விஷயத்தை சொல்றேன். 2011 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு சிரிப்பு நடிகர் வந்து அவங்களுக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு கொடுத்தார். வந்து எல்லா இது போகும்னா யார், நம்ம வடிவேலை தான் சொல்றேன்.